ஹாய்ங்க. இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது நாட்டுக்கோழி சுவையில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூட இது கூட 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் அரிஞ்சு உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக போட போகிறேன். நீங்கள் இதுலேயே போட்டு வதக்கிறதுனாலும் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அது கூட 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. 1/4 மூடி தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூளுங்க. இது நான் நிறைய ரெசிபியில் காமிச்சிருப்பேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இது கூடவே வதக்கி அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம சைட்லேயே நம்ம கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இந்த மசாலா 1 கிலோ சிக்கன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வெந்து வெளியே வருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டைலில் தாங்க நம்ம தண்ணி குழம்பும் வைப்போம். அது ஒரு டைம் நான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நான் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இப்போ நான் கிரேவி மாதிரி வைக்கிறேங்க. அதனால் தண்ணி அளவாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, மெயினாக சாப்பாட்டுக்கு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழியில் செஞ்ச இதை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குயிக்கான நம்ம ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.